ஆன்மீக அன்பர் அனைவருக்கும் நாகராஜனின் அன்பான வணக்கம் சொந்தங்களே. நான் உங்கள் ஆத்மநாதன், கும்போணம் ஸ்ரீ கற்பகாமிட்டு. இன்னைக்கு நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்ன்றத ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என் பக்கத்துல இருக்க இந்த கொடிமரத்தை பத்தி தான். இந்த கொடிமரத்தை ஜவதஸ்தம்பம்னு கொடிக்கம்புன்னு சொல்றது வழக்கம். பொதுவா நம்ம பெரிய கோயில்களுக்கு போகும்போது பெரும்பாலான கோயில்கள்ல அது சிவன் கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாகட்டும், முருகன் கோயிலாகட்டும், நம்ம உள் பிரகாரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம முதல்ல கண்ணை தென்படுறது நெடுநேரா நல்ல கம்பீரமான தோற்றத்தோட நிற்கக்கூடிய இந்த கொடிமரம் தான். எங்கள்கிட்ட பல ஆன்மீக குருமார்கள் கேட்டுக்கொண்டதின் நீட்சியாக சுமார் 1 அடி உயரத்தில் இருந்து 6 அடி உயரம் வரை கொடிமரத்தை சிறு கோவில்களுக்கும் வீட்டிலும் வைத்து பிரதிஷ்டை செய்து வணங்குவதற்காக ஸ்ரீ கற்பகாமிட்டல் குடும்பம் தயாரிச்சுட்டு வரும். நம்ம முன்னோர்கள் ஒரு கோயிலை எப்படி கட்டமைச்சிருக்காங்க, அதாவது வடிவமைச்சிருக்காங்கன்னா மனித உடலோட ஒப்பிட்டு நம் முன்னோர்கள் கட்டியதாக ஆகம சாஸ்திரம் சொல்லுது. அதன்படி பார்த்தா இந்த கொடிமரம் நம்ம மனித உடல்ல உள்ள எந்த பாகத்தை குறிக்குதுன்னா நம்மளோட முதுகு தண்டுவட பகுதியை பத்தி தான் குறிக்குது. நம் கோவில் விழாக்கள்ல எப்பொழுதுமே கொடி ஏற்றத்துடன் தொடங்கி கொடி இறக்கத்துடன் நிறைவடைகிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதன் காரணம் என்னன்னா, ஒரு தடவை கோவில்ல விழா காலம் ஆரம்பிச்சு கொடி ஏற்றியாச்சுன்னா அந்த ஊர் மக்களும் ஊரும் கடவுள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததா ஒரு சம்பிரதாயம். நம்ம எல்லாருமே பெரிய கோயில்களுக்கு போறதுக்கான வழக்கங்கள் உண்டு. அதன்படி நம்ம பெரிய கோயில்கள்ல போகும்போது நம்ம ராஜகோபுரம் வழியா உள்ளார நுழைஞ்சோடனே உள் பிரகாரத்துக்கு அப்படி போனோடனே நம்ம முதல்ல கண்ணில் பட்டது பலிபீடம் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கருங்கல் பீடத்து மேல பாத்தீங்கன்னா கம்பீரமா செம்பு தகட்லயோ இல்ல பித்தளை தகட்லயோ நெடுநேரா வீட்டில் இருக்கு, அதாவது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த கொடிமரம் சொல்லுவோம். கொடிமரத்துக்கு முன்னாடி பலிபீடம்னு ஒரு பீடம். இது பலிபீடம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, பல பேர் கேட்கலாம், அசைவம் சாப்பிடாம கோயிலுக்குள்ள போகணும், ஆனா ஏன் இந்த பீடத்துக்கு பலிபீடம் பேர் வச்சிருக்காங்கன்னா, நம்ம மனிதர்கள்ல கெட்ட எண்ணங்களால பிற உயிர்கள் பலியாகப்படும். உதாரணத்துக்கு நம்மளோட கோபம், ஆணவம், தலைகணம், சுயநலம், இந்த போன்ற கெட்ட எண்ணங்களால பிற உயிர்கள் காயப்படவோ பலியாகவோ இந்த மாதிரியான தீய எண்ணங்களை அந்த பீடத்துல பலியிட்டு ஒரு தூய்மையான மனிதர்களா உள்ள போய் சுவாமியை கைகூப்பி வணங்கி வெளியில வரும்போது ஒரு ஆண்மகன் சாஸ்தாங்கமாகவும் ஒரு பெண் மகள் பஞ்சாங்கமாகவும் கொடிமரத்திட்ட வணங்கும் போதுதான் அந்த பிரார்த்தனை முடிவடைகிறதா சொல்லுங்க. இதுக்கான காரணம் நம்மளோட முதுகு தண்டு அப்ப நல்லா வளைஞ்சு ஸ்ட்ரைட் ஆகும். இதனால நம்மளோட பேக் போன் என்ன ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம முன்னோர்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி சரி பண்ணலாம்ன்றதான் இந்த ஆலய வழிபாட்டு முறையில சொல்லியிருக்காங்க. அதுல இதுவும் மற்றும் இந்த கொடிமரத்தை 32 முறை சுற்றி பிரார்த்தனை செய்தால் முதுகு தண்டுவட பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லுங்க. ஆகம முறைப்படின்றது ஒரு அறிவியல் முறைப்படின்னு, இது பழங்கால ஒரு அறிவியல் முறைப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இந்த நவீன அறிவியல்லாம் வரப்போற நோய்க்கோ இல்ல நோய்க்கோ தான் மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எந்த நோயுமே தாக்காம உடல் ஆரோக்கியத்தோட வாழணும்ன்றத இந்த ஆகம விதிகள் நமக்கு சொல்லிக்கிறது. கொடிமர வடிவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கோவில்களுக்கும் கடவுளுக்கும் ஏற்றாற்போல் சிறு சிறு வித்தியாசத்தில் மாறும். பொதுவான வடிவமைப்பு என்னன்னா, ஆக கீழே கருங்கல்ல சதுர பீடம் எழுப்பி அந்த பீடத்தின் மேல் தாமரை பீடம் வைத்து தாமரை பீடத்துக்கு மேல் நம்ம பரங்கிக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த பரங்கிக்கா வடிவிலான ஒரு தந்து இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல் சுவாமி பெட்டின்னு சொல்லி உள்ள மூலவ தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட 4 விதமான சுவாமிகளோ வாகனங்களோ ஆயுதங்களோ பொறிக்கப்பட்டு அதற்கு மேல் நாகப்பந்தனம் சொல்லி அதற்கு மேல் சொரைகள் என்று குவளைகள் சொல்லி அதற்கு மேல் மணிப்பலகைன்னு சொல்லி 4 மணியோட கொண்ட ஒரு பலகை, அதற்கு மேல் 3 விசிறி பலகை, அதற்கு மேல் கலசங்கள் வைப்பதுதான் கொடிமரத்தின் அடிப்படை வடிவம். இதே மாதிரி பல நல்ல விஷயங்களை பத்தி நம்ம அடுத்து வர வீடியோக்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.